இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பத்திரிகை செய்தி. அதாவது தமிழ்நாட்டு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கிறார் பியூஷ் கோயல். அவர் நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. பாஜக நிர்வாகிகளை சந்திச்சு கூட்டம் போட்டிருக்கிறாரு. அந்த கூட்டத்துல முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது விஜய் ஒரு ஸ்பாய்லர். அவருடைய நோக்கமே திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மை ஓட்ட சரிபாதியா பிரிக்கிறது தான். அத அவர் சிறப்பா செய்வாரு. அதனால விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவ அவர் சரியாதான் செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. அதனால சமூக வலைதளங்கள்லயோ, பொது மேடைகள்லயோ பாஜக நிர்வாகிகள் விஜயை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்கிறாரு. இதத்தானுங்க ஆரம்பத்துல இருந்து நாம சொல்லிட்டு இருக்கோம். விஜய் பாஜகவால் ஏவப்பட்டவர். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பது. இது மூலமாக திமுகவுடைய வாக்கு வங்கியை குறைச்சு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற சாதகமாக செயல்படுவது. இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுங்கிற கதையா அவங்க வாயாலேயே அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, விஜய் RSS கைக்கூலியா இல்லையா?